பொதுவாக வரலாறை கவர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஈஸியான ஒரு வழியை பார்ப்போம். முதல்ல வரலாறை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு, இன்னொன்று உலக வரலாறு அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நமக்கு சிலபஸ்ல உலக வரலாறு இல்லை, டிஎன்பிசி சிலபஸ்ல என்ன இல்லை, இது இல்லை. அதனால உலக வரலாறு வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 9th 10th சில பகுதிகள், 10th வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புக் பேக் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. உலக வரலாறு தேவையில்லை. நம்ம என்னது கான்சன்ட்ரேஷன் பண்ண போறோம், இந்திய வரலாறு மட்டும்தான் பார்க்க போறோம். அப்ப இந்திய வரலாறே கூட முழுசா புக்கு படிச்சுக்கலாமா சார்? இல்ல, சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தால் போதும். இந்திய வரலாறு இதை நம்ம என்ன பண்றோம், இந்திய வரலாறை 3ஆ பிரிச்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் தமிழ் எழுதிப்போம். ஏன்ஷியன்ட் பழங்கால வரலாறு, பழங்கால இந்தியா. அப்புறம் இடைக்கால வரலாறு, இடைக்கால இந்தியா, இந்திய வரலாறு. நவீன இந்திய வரலாறு, மாடர்ன், நவீன இந்திய வரலாறு அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த பழங்கால இந்தியாவில் என்னென்ன சார் கவர் ஆகுது, சிலபஸ் அடிப்படையில் என்னென்ன சார் கவர் ஆகுது? சிம்பிள். சங்க காலம் இது வந்து எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல படிப்போம். யூனிட் 8ல சங்க காலத்தை பத்தி படிப்போம். அதுவும் பழங்கால இந்தியாவில் கவர் ஆகும். சங்க காலம். அதுக்கு பிறகு சிந்துவெளி நாகரிகம். என்னது? சிந்துவெளி நாகரிகம். இதையும் நம்ம வந்து பழங்காலத்துல படிக்கணும், பழங்கால இந்தியாவில் படிக்கிறோம். சிந்துவெளி நாகரிகம் எங்க கவர் ஆகுதுன்னு பார்த்தோம். 6th கவர் ஆகுது, 9th கவர் ஆகுது, 11th கவர் ஆகுது. இதுல இருந்து ஒவ்வொரு முறையும் 1-2 கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால சிந்துவெளி நாகரிகத்தையும் நம்ம கவர் பண்ணணும். இப்போ பழங்கால இந்தியா எங்கிருந்து எது வர சார்? சிம்பிள். எழுத்து உருவான காலம் தான் வரலாற்று காலம்னு சொல்லுவோம். அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து ஹர்ஷாவுடைய இறப்பு வரை பழங்கால இந்தியா. ஹர்ஷாவுடைய இறப்பு எப்போ? 647 AD. 11ஆம் வகுப்பு புத்தகத்துல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, 6ஆம் வகுப்பு புத்தகத்துல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா சரியான விடை என்னது? 647 AD. கிபி 647. கிபி 647 ஹர்ஷா இறக்குறாரு. அது வரையும் பழங்கால இந்தியா. இடைக்கால இந்தியாங்கிறது என்ன அப்படின்னா 647 இருந்து சுமார் 1600 வரையும் ரஃபா வச்சுக்கோமே, 1600 வரை இடைக்கால இந்தியா. இப்போ இடைக்கால இந்தியாவில் நமக்கு சிலபஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன சார் படிக்கணும்? தென்னிந்திய வரலாறு. அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்? விஜயநகர பாமினி அரசு, விஜயநகரம் பாமினி. இதெல்லாம் என்ன பண்ணணும்? இதுல படிச்சிடணும். நவீன இந்திய வரலாறுனா என்ன சார்? இப்ப நவீன இந்திய வரலாறு தான் நம்ம சிலபஸ்லயே ரொம்ப முக்கியமானது, நிறைய கவர் ஆகக்கூடியது. இப்ப இதை மட்டும் தனியா எடுத்து பார்ப்போம். இப்ப இது வரை புரிஞ்சுதுங்களா? நவீன இந்திய வரலாறுங்கிறது கிபி 1600, அதாவது ஐரோப்பியருடைய வருகைக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது. நவீன இந்திய வரலாறு டிஎன்பிசி பொறுத்தவரை நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஐரோப்பியர் வருகை,
ஐரோப்பியர் வருகை. ஐரோப்பியர் வருகை படிக்கிறோம். பிறகு இது வந்து எந்த இடத்துல கவர் ஆகுது? 6th இருக்கு, சாரி 8th இருக்கு. 8th டீட்டெயிலாக இருக்கு. நவீன இந்திய வரலாறு படிக்கணும்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்தை படித்தாலே போதுமானது. அந்த அளவுக்கு கண்டென்ட் நிறைய இருக்கு 8ஆம் வகுப்புல. ஐரோப்பியர் வருகை. ஐரோப்பியருடைய ஆக்கிரமிப்பு. முதல்ல ஐரோப்பியர் வருகையை படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் போர்த்துகீசியர் வர்றாங்க, கடைசியா என்ன பண்றாங்க? ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. 1498 மே 20 என்ன பண்றாரு? வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சு வர்றாரு. கள்ளிக்கோட்டைக்கு வந்து அடைகிறாரு. அங்கிருந்து கிட்டத்தட்ட எப்ப 1947 வரை என்ன பண்ணாங்க? ஐரோப்பியருடைய ஆதிக்கம் இந்தியாவில் இருக்கு. முதல்ல வந்து 15ஆம் நூற்றாண்டுல போர்த்துகீசியர்கள் தான் நமக்கு வருவாங்க. அதுக்கு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான், பிரெஞ்சுக்காரர்கள் வந்த பிறகு அவர்களுக்கு இடையில என்ன ஆகுது? ஆதிக்க போட்டி ஏற்படுது. அதனால ஏற்படக்கூடிய சண்டை தான் ஐரோப்பியர்கள், கர்நாடக போர், மைசூர் போர், அதெல்லாம். இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இல்லையா? இந்தியா சரியா வரல, இருக்கட்டும். ஐரோப்பியருடைய எப்படி ஆட்சியை கைப்பற்றினார்கள் அப்படிங்கிறத மட்டும் முதல்ல பார்ப்போம். ஐரோப்பியர் என்னென்ன இடங்களை கைப்பற்றாங்கிறத 8ஆம் வகுப்புல, இது வந்து எந்த பகுதியில? 8ஆம் வகுப்புல முழுசா கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வங்காளத்தை முதலில் கைப்பற்றுவார்கள். ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க? 3 இடங்களை தான் முதல்ல கைப்பற்றாங்க. முதல்ல வங்காளம், சென்னை மாகாணம், அதை வந்து மதராஸ் மாகாணம், பம்பாய், இந்த 3 இடங்கள்லயும் அவருடைய மாகாணங்களை நிறுவுவாங்க. பிறகு என்னென்ன எப்படி ஆட்சியை கைப்பற்றுறாங்க? வங்காளத்தை கைப்பற்றும் பொழுது, வங்காளம், ஒடிசா, கிழக்கு வங்காளங்களை கைப்பற்றும் பொழுது அவர்கள் வந்து பக்சார், பிளாசி போர் 1757, பக்சார் 1764, இது போன்ற போர்கள், பக்சார், இந்த 2 போர்ல ஈடுபடுவாங்க. பிறகு இந்த பகுதியை கைப்பற்ற என்ன பண்றாங்க? அவங்க மராத்தா, ஆங்கிலோ மராத்தா போர், மராத்தியர் போர் அல்லது கர்நாடக போர். இந்த இடத்துல கர்நாடக போர். இந்த பகுதிகளை கைப்பற்றதுக்கு என்ன நடக்குது? மைசூர் போர். இந்த பகுதிகள் கைப்பற்ற என்ன நடக்குது? மராத்திய போர். சீக்கிய போர், பர்மிய போர், கூர்கா போர். அப்படி போர்களின் மூலமா ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை விவரித்துக் கொள்கிறார்கள். இதை பற்றியும் நம்ம அந்த இடத்துல நவீன இந்தியாவில் படிப்போம். சரி, வேற என்ன சார் நவீன இந்தியாவில் படிக்கணும்? ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். அப்போ இது எப்போ உருவாச்சு? 1885, 1948.
1885 1947 வரை நடைபெற்ற ஐஎன்சி மாநாடுகள் என்னென்ன, அந்த மாநாடுகளின் முக்கியத்துவம் என்ன, இதனுடைய தலைவர்கள் யார், அவர்களின் தலைவருடைய முக்கியத்துவம் என்ன, அதெல்லாம் படிக்கணும். பிறகு வேற என்ன படிக்கணும்? காந்தி. காந்தி எப்போ வர்றாரு? 1915 வர்றாரு. 1917 1947 வரை காந்தியினுடைய பங்களிப்பு என்ன, அதை பத்தி படிக்கிறோம். வங்க பிரிவினை 1905, வங்க பிரிவினை தொடர்ந்து சுதேசி இயக்கம் ஏற்படுது. சுதேசி இயக்கம், அந்த சுதேசி இயக்கத்தினுடைய தாக்கம் என்ன, இதெல்லாம் ஐஎன்எம்ல நாம படிப்போம். சரிங்களா? ஹிஸ்டரி இப்போ ஓவர்வியூ பார்த்தாச்சு. ஆக ஷார்ட்டா என்ன சொல்றோம், ஹிஸ்டரியை பொறுத்தவரையில 3 இருக்கு. என்னென்னது? பழங்காலம், இடைக்காலம், நவீனம். பழங்காலத்துல நம்ம சிலபஸ் படி என்னென்ன படிக்க போறோம்? சிந்து வெளி நாகரிகம், இந்த சிவிலைசேஷன், சிந்து வெளி நாகரிகம், குப்தர்கள். இந்த ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்றோம்? குப்தர்கள் படிக்கிறோம். குப்தர்கள் என்னென்ன? ஸ்ரீகுப்தா, ஸ்ரீகுப்தாவிலிருந்து கடைசி யாரு? விஷ்ணுகுப்தா. விஷ்ணுகுப்தா, ஸ்கந்தகுப்தா, இவர்கள் வரை யார் யார் ஆட்சி பண்ணா, அவங்க எங்க ஆட்சி பண்ணா, அவங்க என்ன மாதிரியான நாணயங்களை இது பண்ணாருங்கிறதெல்லாம் குப்தர்கள்ல நம்ம படிக்கணும். இது என்னென்ன இருக்கு? 6ல இருக்கு, 11th இருக்கு, 6th 11th இருக்கு. இதை நம்ம பார்க்கணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த ரெண்டையும் பழங்காலத்துல, இடைக்காலத்துல என்னென்னு பார்த்தோம்? தென்னிந்திய வரலாறு, தென்னிந்திய வரலாறு. இந்த தென்னிந்திய வரலாறுல என்னென்னது? மூவேந்தர்களை பத்தி பார்த்தோம். இது முன்னவே பார்த்தோம், ஒரு முறை ஓவர்வியூ பார்ப்போம். மூவேந்தர்கள் பத்தி பார்க்கணும். பல்லவர், சாளுக்கியர், டெல்லி சுல்தானியர். இவர்கள் டெல்லி சுல்தானியர்கள் கூட இடைக்கால இந்தியாவில் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. டெல்லி சுல்தானியர்கள் இவர்கள் வரையும் படிக்கணும். டெல்லி சுல்தானியம் எப்போ? 1336 to 1526 வரை, இல்லையா? 1636, ஆமா, 1536 to 1526 வரை இது வரையும் பார்க்குறோம் டெல்லி சுல்தானியம். அப்புறம் வேற என்ன? வேற எதுவும் இல்லை. டெல்லி சுல்தானியம், சாளுக்கியர், பல்லவர், மூவேந்தர். நவீன இந்திய வரலாற்றை பொறுத்தவரையில் ஐரோப்பியர் வரலாறு, ஐரோப்பியர் வருகை, ஐரோப்பியர்களுடைய ஆதிக்கம், சுதந்திர போராட்டம், ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஐஎன்எம், சுதந்திர போராட்டம். ஓகேவா? இத்தனை வரையும் பார்க்கணும். இதெல்லாம் வரலாறுல கவர் ஆகுது. இதெல்லாம் நம்ம புத்தகத்துல பார்த்துக்கணும். அப்போ நான் புக் வைஸ் படிக்கணும்னா என்ன சார் பண்ணட்டும்? நீங்க சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். ஆனாலும் புத்தகத்தை வழியா பார்த்துக்கிறது 6 to 10 என்ன பண்ணணும்? புக்கை நீங்க தெளிவா பார்த்துக்கணும். அப்போ இதுக்கு என்ன வழி? 6th பாத்தீங்கன்னா பழங்கால இந்தியா கவர் ஆகும். பழங்கால இந்தியா 6ஆம் வகுப்புல கவர் ஆகும். அப்போ பழங்கால இந்தியாவில் என்ன? கற்காலம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர், ஹர்ஷவர்தனா, இவர்கள் வரையும் பழங்கால இந்தியா. இது 6ஆம் வகுப்புல கவர் ஆகும். 7ஆம் வகுப்புல என்ன சார் கவர் ஆகும்? 7ஆம் வகுப்புல டெல்லி சுல்தானியம், கவர் ஆகும். பிளஸ் தென்னிந்திய வரலாறு, இந்த ரெண்டும் கவர் ஆகும். 8th என்ன கவர் ஆகும்? 8th பாத்தீங்கன்னா நவீன இந்தியா. புத்தகம் வைஸா படிக்கும் போது 6ஆம் வகுப்பு படிச்சா பழங்கால இந்தியா கவர் ஆகும்.
7ஆம் வகுப்புல டெல்லி சுல்தானியமும் தென்னிந்தியா வரலாறும் கவர் ஆகும். 8ஆம் வகுப்புல நவீன இந்தியா கவர் ஆகும். 9ஆம் வகுப்புல நீங்க அனைத்தையும் படிக்க தேவையில்லை, உலக வரலாறு இருக்கும். இதை நீங்க தவிர்த்துருங்க, படிக்காதீங்க. அப்போ 9th என்ன சார் படிக்கணும்? சிம்பிள் புக் பேக் கொஷின்ஸ், பாக்ஸ் கண்டென்ட், இந்த ரெண்டையும் 9ஆம் வகுப்புல பார்த்தா போதுமானது. ஆஸ் பர் சிலபஸ். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இது கவர் ஆகும், அவ்வளவுதான் 9th. இப்போ 10th என்ன சார் கவர் ஆகும்? 10th என்ன படிக்கணும்? 10th உலக வரலாறு படிக்க வேண்டியதில்லை. உலக வரலாறு என்ன தேவையில்லை, படிக்க தேவையில்லை. சமூக சீர்திருத்த இயக்கம் இத படிக்கணும். இது எங்க கவர் ஆகுது? யூனிட் 8 கவர் ஆகும். யூனிட் 8க்கு கவர் ஆகும். இதுவரையும் படித்தால் போதுமானது. அப்போ +1 +2 படிக்க தேவையில்லையா சார்? +1 +2ல படிக்கணும். என்ன படிக்கணும்? ஆஸ் பர் சிலபஸ் 11th and 12th ரெண்டையும் நாம ஆஸ் பர் சிலபஸ் படி பார்த்துக்கிட்டா போதுமானது. அப்போ ஆஸ் பர் சிலபஸ் எங்க அதிக இதில் கூட என்ன கவர் ஆகும்? 12ஆம் வகுப்புல செகண்ட் வால்யூம்ல பார்த்தீங்கன்னா சின்ன புத்தகம் தான் இருக்கும். அந்த புத்தகத்துல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது முழுமையா கவர் ஆகும். நீங்க 6 to 10 படிச்சுட்டு இந்த புத்தகத்தை படித்தாலே ஐஎன்எம் ஃபுல்லா கவர் ஆயிடும். +1ல குறிப்பிட்டது சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிந்துவெளி நாகரிகத்தையும், குப்தர்கள், மராத்தியர், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், முக்கியமா முகலாயர்கள் இதெல்லாம் நீங்க 11ஆம் வகுப்பு புத்தகத்துல படிச்சுட்டா போதுமானது. இப்போ இந்த கிளாஸ்ல ஃபுல்லா பார்த்தது ஓவர்வியூவா பார்த்துருவோமா? நீங்க ஜிஎஸ் வாஸ்ட் சிலபஸ் ப்ராடா இருக்கும், அதனால அதை முழுமையா வாசிக்கிறது சிரமம். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, சிலபஸை முதல்ல கையில் எடுத்துக்கோங்க. சிலபஸ்ல டாபிக் எங்க இருக்கோ அங்க அதை புக்கில் படித்தால் போதுமானது. ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணுங்கிறதுக்கு சிலபஸ், என்னங்கிறதுக்கு சிலபஸை படிக்கணும். எங்கேங்கிற கேள்விக்கு ஸ்கூல் புத்தகங்கள்ல படிக்கணும். எப்படி அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸையும் அந்த புக் பேக்கையும் பார்த்தால் போதுமானது. புக் பேக், பாக்ஸ் கொஷின்ஸ் இப்படி பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடும். சரிங்களா?